இப்போ நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படிதான். அப்படின்னா நீங்கள் இப்போ வட மாநிலங்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மக்கள் தொகை அதிக மாநிலங்களுக்கு அதிக எம்பி தொகுதிகள் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அவங்களோட குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். தென் மாநிலங்களோட குரல்கள் வந்து அங்கே நசுக்கப்படும். தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த அரசியல் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் அப்படிங்கிறத அவங்களோட பயமா இருக்கு. இல்ல, அது கண்டிப்பா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் இதை நம்ம திருப்பி ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்ற கான்ஸ்டிடியூஷன்ல பேசுறோம். எந்த ஒரு மாநிலமும், அதாவது இது எப்படின்னாங்க, இது திட்டமிட்டு பரப்பப்படுவதான ஒரு பிரச்சாரம். என்னவென்றால் இப்போ இல்லை, இது இந்த காலத்தில் இல்லை. நான் கேட்குறேன், 70களிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னால் இப்போ தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் வளமாக வாழ்கிறார்களா இல்லையா? நீங்கள் இப்போ படிப்பறிவில் எடுத்துக்கோங்க, எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய மக்கள் தமிழக மக்கள், அதாவது குறிப்பாக தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வட மாநிலத்தில் இருப்பவர்களை விட படிப்பறிவிலும் வாழ்க்கை தரத்திலையும் மேலாக இருப்பதன் காரணமாகத்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எனக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை இவர்கள் பின்பற்றினார்கள். இதானே நீங்கள் சொல்கிறீங்க? அப்போது மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதை இவர்கள் பின்பற்றிய காரணத்தினால் தென் மாநிலங்களிலே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கட்டுப்பாடோடு இருக்கிறது. அந்த அளவுக்கு வட மாநிலங்களிலே இல்லை என்பதான ஒரு நிலை இருக்கிறது. இது சொல்லப்போனால் அதில் ஒரு மாற்று கருத்து அதிகம் இருக்க முடியாது. இதை நான் ரொம்ப அதிக அளவு நம்ம மறுக்க முடியாது, உண்மைதான். ஆனால் இந்த அரசு எப்படி எதிர்பார்க்கிறது என்றால், வட மாநிலங்களிலேயும் தென் மாநிலங்களை போன்றதான மக்கள் வாழ்க்கை நிலை மேம்படும் என்பதாகவும், அவர்களும் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டை கணக்கிலே கொண்டு வருவார்கள் என்பதாகவும் ஒரு கருத்தை நம்முடைய அரசியலாளர் 25 வருடங்களுக்கு முன்னாடி நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனால் 50 வருடங்களுக்கு முன்னதாகவே, அதாவது நம்முடைய அந்த 1976 அந்த எலெக்ஷன் சென்சஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, 1971 அடிப்படையாக கொண்டது. அப்பயும் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, 25 வருடத்திற்கு ஒரு முறை என்பதாக ஒரு கணக்கு வச்சாங்க. 1976 இருந்தது, அப்புறம் 2001, அதுக்கு பிறகு 2026 என்பதான ஒரு கணக்கை அப்போதே தீர்மானித்தார்கள். அதுதான் ஆர்டிகல் 82 என்பது. அப்போ அந்த 2026னா இப்போ 25 வருடத்திற்கு ஒரு முறை இந்த மாற்றம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அப்போ அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போல இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்த்ததை நம்மால் மறுக்கவே முடியாது.